ஆரம்பித்து அதை தொடர்ந்து அரசு நடத்திட்டு வருது. இந்த நேரத்தில் என்னோட சார்பாக நான் ஒரு மக்களிசை பாடகர், என்னோட சார்பாக சில விஷயங்களை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். மண்ணில் புதைந்து மக்கி போவதை விட எரிந்து சாம்பலாவதை விட தங்களது உறுப்புகளை பிறருக்கு தானம் செய்து அதன் மூலமாக பேரும் புகழும் பெறுவது மிகச்சிறந்த பணியாக நான் கருதுகிறேன். இந்த நேரத்தில் நான் உள்ள வர வரைக்கும் எனக்கு எந்த ஒரு ஐடியாவும் கிடையாது. எல்லாரும் உறுப்பு தானம் செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஏதோ வார்த்தைக்கு நான் வந்து சொல்லிட்டு போனதாக இருக்கக்கூடாது. எனக்கு ஒரு பெருமையான விஷயமா கருதுறேன். எனக்கு இப்போ தோணுது, முழு உடலையை தானம் செய்ய முடியுங்களா கூட என்னுடைய கண்ணை நான் வந்து தானம் செய்வதாக நேரத்தில் உறுதியிருக்கிறேன். இதில் நிறைய பேருக்கு விழிப்புணர்வு வரணும்னு நினைக்கிறேன். ஏதோ உறுப்பு தானம் செய்கிறது ஏதோ அவங்கள வந்து மனசு மாற்றி அவங்கள கவர் பண்ணிக்கிறதுக்காக சொல்கிறதா நினச்சிக்க வேண்டாம். சொல்லப்போனால் இருக்கிற கோடிக்கணக்கான பேரில் வெறும் 1200 பேர் தான் உறுப்பு தானம் செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி சார் சொன்னாங்க. அப்படிப்பட்ட ஒரு அறியாமையில் எவ்வளவோ விபத்துகள் நடக்குது, எவ்வளவோ மரணங்கள் நடக்குது. அந்த உறுப்புகள் எல்லாமே வீணாக போகுது. மற்றவங்களுக்கு வந்து ஒரு உயிரை கொடுக்கறதுக்காக அந்த உறுப்புகள் பயன்படணும். அதுக்காக எல்லாருமே வந்து உறுப்பு தானம் செய்கிறத ஒரு மிகப்பெரிய கடமையாகவும் பொறுப்பாகவும் எடுத்துக்கணும் அப்படின்னு நேரத்தில் கேட்டுக்கிறேன். இந்த நேரத்தில் என்னை வர வச்சு பெருமைப்படுத்திய குமரேசன் சாருக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லுகிறேன். காரைக்குடி சமூக ஆர்வலர்கள் மற்றும் ஜான்பால் நினைவாக நிகழ்வு நடக்குது. ஊற்றுகள் மருத்துவமனை சார்பாக பண்ணுறாங்க, அதனால் யாரும் வந்து பயப்பட தேவையில்லை. உங்களுக்கு வந்து இலவச மருத்துவ முகாம் இது. நான் என்னோட சார்பாக சொல்லிக்கிற விஷயம் வந்து உறுப்பு தானம் செய்கிறது நம்ம மிகப்பெரிய கடமையும் பொறுப்புமாக இருக்கும் இந்த சமூகத்துக்கு அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். அதனால் நீங்கள் யாரும் பயப்பட வேண்டியதில்லை. விருப்பப்பட்டு செய்கிறவங்க கண்டிப்பாக உறுப்பு தானம் செய்யலாம். இந்த நேரத்தில் நான் கலந்துக்கிட்டதுனால ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். மகிழ்ச்சி. நன்றி.